Hi guys, welcome back to Apple ABCD. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை நாம எப்படி ஓபன் பண்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்க ஸ்டார்டர் பட்டன் போறீங்க. ஸ்டார்டர் பட்டன்ல வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போய் எடுத்துட்டு அதில் 2007 வெர்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து வேர்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ விண்டோஸ் கியூ கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச். ஸோ சர்ச் பண்ணுற என்ஜினில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நீங்கள் கொடுத்தாலுமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கொடுத்தாலுமே வந்துடும். இப்போ இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இப்போ பார்க்க போகிறது இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்க இப்பதான் ஓபன் பண்றீங்க. நீங்க டைரக்டா வந்து ஒரு டாக்குமெண்ட்டே நீங்க வந்து ஓபன் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ மவுஸை நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூன்னு ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் போயிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஒரு டாக்குமெண்ட்டை நேம் கொடுத்து ஃபர்ஸ்டே கிரியேட் பண்றீங்க. முதல்ல நம்ம ஓபன் பண்ண அந்த 3 மெத்தட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் போறோம். எம்எஸ் ஆஃபீஸோட வேர்டுக்கு போறோம். வேர்ட்ல போய் நம்ம டைப் அடிச்சு முடிச்சுட்டு சேவ் பண்ணும்போது தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான பேரை கொடுக்க முடியும். இல்ல நீங்க சேவ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, கன்வீனியன்ட் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஃபர்ஸ்டே நீங்க பேரை கொடுத்துடலாம். இப்போ எந்த டாக்குமெண்ட் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களோ அந்த டாக்குமெண்ட் பேரு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ்னு நான் பேர் கொடுக்குறேன். டெய்லி பிராக்டிஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இனிமே இதுல போய் தைரியமா ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க பாருங்க, டெய்லி பிராக்டிஸ். அப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை டைரக்டா நேம் கொடுத்து ஓபன் பண்ணிட்டு அதுல போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்தோம். ஸோ நம்ம வந்து ஈஸியா எப்படி ஒர்க் பண்றதுன்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன டாக்குமெண்ட் நீங்க டைப் பண்ண போறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணீங்க, பேர் கொடுத்துடலாம்ல. அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.